ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது நாக்ரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 13% பாசிட்டிவ் வந்திருக்கு. அதே நேரத்தில் ட்ரெண்டு இந்த ஸ்டாக் பாருங்கள் 12% மைனஸில் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு, எதனால் இந்த ட்ரெண்டு ஸ்டாக் 12% ஃபால் ஆச்சு, எதனால் இந்த நாக்ரி ஸ்டாக் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதோட ஓஐ எப்படி பில்டப் ஆச்சு, இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இதை பற்றி இந்த 2 ஸ்டாக்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இதோட ஸ்பெஷல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 12% ஃபால் ஆகிருக்கு, இன்னொரு ஸ்டாக்ஸு 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டுக்கும் என்ன நியூஸ் கிடைச்சிது, ரெண்டு ஓஐ எப்படி பில்டப் ஆகிருக்கு, இதை பற்றின எல்லா டிஸ்கஸும் இந்த வீடியோவில் நம்ம பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் இந்த 2 ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை விட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ட்ரெண்ட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பர்சன்டேஜாக பார்க்கும்போது 12.64% மைனஸில் வந்திருக்கு. பாயிண்டாக பார்க்கும்போது 422.80 பாயிண்ட் மைனஸ்லையும் ஃபைனலாக 2921 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும் போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் இன்னும் ஒன் சைடு ரேலி செல்லிங்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பாட்டம்லேயே க்ளோஸ் வச்சுருக்கு. இது நல்லா ஒன் சைடு செல்லிங் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்டாக்ஸ் வந்துடுவோம். இன்ஃபோ ஏஜ் இந்தியா லிமிடெட், இதோட சிம்பிள் நேம் நாக்ரி. இதில் பார்க்கும்போது ஓப்பன் ஆகும்போது என்னவோ ஃப்ளாட்டாக பாருங்கள், நார்மலாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏற ஆரம்பிச்சது பொறுமையாக மார்க்கெட்டு முடிகிற வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இன்ட்ராடே ஐயிலேயே நல்லா க்ளோஸ் வச்சுருக்காங்க. 12.95% பாசிட்டிவும், பாயிண்டாக பார்க்கும்போது 132.80 பாயிண்ட் ப்ளஸ்லையும் ஃபைனலாக 1157.95 க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட்டில் ஈரான் இயர் க்ரோத் வெறும் 19% மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் மார்க்கெட்டை எதிர்பார்த்தது 22%லேருந்து 23% வரைக்கும் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக 19% தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக மார்க்கெட்டு எடுத்துக்கிடுச்சு. அதே நேரத்தில் ட்ரெண்டோட மிகப்பெரிய க்ரோத் இன்ஜினாக இருக்கிறது ஜூடியோ. இந்த ஜூடியோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் இருந்தது. இப்போ அந்த ஜூடியோவில் பிஸ்னஸ் க்ரோத் கம்மி ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் மார்க்கெட்டு எதிர்பார்க்குது. அதனால் எதிர்பார்த்த க்ரோத் வரல அப்படின்றனால ஒரு ஏமாற்றம் காரணமாக இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. அடுத்து நாக்ரி, இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இதுவும் சேம் அதே கண்டென்ட்டு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் பிஸ்னஸ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது Q1 ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் அப்டேட்டில் 14.4% ஈரான் இயர் வளர்ச்சி கண்டிருக்கு. இது நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதாவது ட்ரெண்டு 19% ஈரான் இயர் குரோத் கிடைச்சாலும் கூட மார்க்கெட்டை எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி ஃபாலோ ஆகிடுச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸுக்கு ஈரான் இயர் குரோத் 14.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி கிடைச்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு ட்ரேடராக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ட்ரெண்டில் ஈரான் இயர் க்ரோத் பார்க்கும்போது அதிகமாக தான் கொடுத்துருக்கு. ஆனால் மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட கம்மின்னு சொல்லி இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு. அதே நேரத்தில் இந்த ஸ்டாக்ஸில் ஈரான் இயர் க்ரோத் 14.4% தான் கொடுத்துருக்கு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை எதிர்பார்த்ததை விட இன்னும் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை எதிர்பார்த்துருக்கு. அந்த எதிர்பார்ப்பை விட அதிகமாக கிடைச்சதுனால இங்கே நிறைய பையர் உள்ளே வந்துட்டாங்க. இவ்வளோ தான் இதோட ஒரு வித்தியாசம். அப்போது ஒரு ட்ரேடராக நம்ம மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்னாக்க, ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்தாலும் சரி, மார்க்கெட்டை ஏற்கனவே என்ன எதிர்பார்த்துச்சு அதில் இருந்து இன்னும் பாசிட்டிவாக கொடுக்குறாங்களா அல்லது நெகட்டிவாக கொடுக்குறாங்களா, இதுதான் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. இந்த ட்ரெண்டில் மட்டும் இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபா இதோட மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான நியூஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போது நம்மளுடைய வெப்சைட்டில் இதோட ஓஏ எப்படி பில்டப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ஆவரேஜ் ஓய் கிட்டத்தட்ட 33% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேயும் நல்ல ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19,967 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷனில் பாருங்கள்,
29,396 கான்ட்ராக்டும், புட் ஆப்ஷனில் 11,514 கான்ட்ராக்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கனாலும் நல்ல ஓஏ பில்டப் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கால் சைடும் நல்ல ஓஏ கொடுத்துருக்காங்க, புட் சைடும் நல்ல ஓஏ கிடச்சிருக்கு. ஆனால் புட் சைடை விட கால் சைடு ஓஏ ரொம்ப அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 3100 கால் ஆப்ஷனில் 3768 கான்ட்ராக்டும், 3000 கால் ஆப்ஷனில் 6126 கான்ட்ராக்டும், 2900 கால் ஆப்ஷனில் 1118 கான்ட்ராக்டும் ஓஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் பாருங்கள் 12% ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. இதுவே புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது 3000 புட் ஆப்ஷனில் 1211 கான்ட்ராக்டும், 2900 புட் ஆப்ஷனில் 1434 கான்ட்ராக்டும், 2700 புட் ஆப்ஷனில் 1656 கான்ட்ராக்டும் ஓஏ வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ புட் சைடை விட கால் சைடு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்றதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த நாக்கரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதுலேயும் பாருங்கள், ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் 3092 கான்ட்ராக்டு ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கால் சைடு பாருங்கள் 2506 கான்ட்ராக்டு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் புட் சைடு பாருங்கள் 7744 கான்ட்ராக்ட் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது செல்லிங்கில் இருக்கிற ஸ்டாக்குக்கும் பையிங்கில் இருக்கிற ஸ்டாக்குக்கும் அந்த ஓஏ எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வித்தியாசத்தை காட்டணும், அந்த ஒரு வித்தியாசத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக இப்படி ஒரு கண்டென்ட்டை இன்றைக்கி நான் எடுத்தேன். மார்க்கெட்டை பையிங் ஆகும்போது பாருங்கள், கால் சைடு ரொம்ப கம்மியான ஓஏ இருக்குது, வெறும் 2506 கான்ட்ராக்ட் தான் இருக்குது. ஆனால் புட் சைடு பாருங்கள் 7744 கான்ட்ராக்ட் வரைக்கும் ஓஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த ட்ரெண்ட் ஸ்டாக்ஸில் பாருங்கள், கால் சைடு 29,000 சம்திங் கான்ட்ராக்டும், புட் சைடு 11,000 சம்திங் கான்ட்ராக்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது மார்க்கெட்டு வந்து பையிங் ஆகும்போது புட் ரேட்டு ரொம்ப அதிகமாக வராங்க, மார்க்கெட்டு செல்லிங் ஆகும்போது கால் ரேட்டு ரொம்ப அதிகமாக வராங்க. இது இன்னும் நம்ம நல்லா டீட்டெயில்ஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட லைவ் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு நான் 2 ஸ்டாக்ஸும் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே நல்ல கேப் டவுன் தான், ஓப்பனிங்லேயே நல்ல கேப் டவுன் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஓஏ பில்டப்பை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கடந்த 1ஆம் தேதியாக இருக்கட்டும், 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி வரைக்குமே பாருங்கள் ஓஏ வந்து பில்டப் ஆகிருக்கு. பட் ஆனால் கம்மியான ஓஏ தான் பில்டப் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஓஏ பில்டப் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஹேண்டல்லேருந்து என்ன ஆகிடுச்சிங்க, கால் சைடும் சரி புட் சைடும் சரி 2 சைடுமே வந்து ஓஏ வந்து ஹெவியாக வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கால் சைடு தொடர்ந்து ஓஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் புட் சைடு பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஷார்ட் கவரிங் அண்டு பிளாட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது கூட கால் சைடு பாருங்கள் எங்கேயுமே ஷார்ட் கவரிங் வரல, அதாவது கால் சைடு எங்கேயுமே ரெட் கலர் கேண்டில் வரல, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாகவே உங்களுக்கு வந்துட்டுருக்கு, தொடர்ந்து ஓஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக பார்க்கும்போது 3100 கால் ஆப்ஷனும் 3000 கால் ஆப்ஷன் இது 2 தான் இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2900 புட் ஆப்ஷன், இது 3 இந்த ரேஞ்ச் தான் இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரொம்ப கிளியராக இருந்தது. அப்போ இன்றைக்கான இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் 3000லேருந்து 2900 வரைக்கும் இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே இன்றைக்கான மூவ்மெண்ட்டு இதுக்குள்ளே ட்ராவல் ஆச்சு. அடுத்து நம்ம நாகரி எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், ஓப்பன் ஆகும்போது நார்மலாக ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியூ டேஸ் ஐ எல்லாமே ப்ரிவியூவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டேஸ்க்கான ஐ எல்லாத்தையுமே வந்து பிரேக் ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் ஆச்சோ கடந்த 3 நாளாக பாருங்கள், கடந்த 3 நாளாக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1040 கால் ஆப்ஷன், 1050 கால் ஆப்ஷன், அதுக்கும் ப்ரீவியூ டேஸ்லேயும் 1040 கால் ஆப்ஷன் அண்ட் 1050 கால் ஆப்ஷன், இந்த 2 ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை ஓப்பனிங்லேயே பிரேக் ஆகிடுச்சு. அப்போ ஓப்பனிங்லேயே பிரேக் ஆகும்போது இது தெரியுது கிளியராக இது பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள் நல்ல புல்லிஷாக வந்து கிரியேட் ஆகி போயிருக்கு. இதில் ஃபைனலாக பார்க்கும்போது 1160 கால் ஆப்ஷனில் தான் போயிட்டு ஸ்டாப் ஆகி நின்று இருக்குது. இங்கே ஓஏ நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், காலையிலேயே பாருங்கள் கால் ஆப்ஷன் ஓஏ, இந்த ஏரியாவில் கால் ஆப்ஷன் ஓஏ கொடுத்துருக்கேன். இந்த கால் ஓஏயில் காலையிலேயே பாருங்கள் ஷார்ட் கவரிங் கொடுத்துட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்ஸில் காலையிலேயே ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரத்தில் புட் ஓஏ பாருங்கள் காலையிலேருந்து அப்படியே பொறுமையாக வந்து ஹெவியாக பாருங்கள் புட் ஓஏ தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. காலையிலேயே கால் ஓஏ வந்து ஷார்ட் கவரிங்கு அண்டு மார்க்கெட்டு முடியும் போதும் கூட கால் ஓஏ ஷார்ட் கவரிங்கில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு பெய்டு வெப்சைட்டு தான். இந்த சார்ட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாரி கொண்டு வந்திருக்கோம்.
முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ராயிங் பண்ண தேவையில்ல. அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்டாக்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தனித்தனியாக வெப்சைட்டில் தேடி போய் பார்க்க தேவையில்ல. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இது இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துரும். அது மட்டும் கிடையாது, ப்ரிவ்யூ டேஸ்லேயும் எதெல்லாம் ஆக்டிவ் கான்டாக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கேயே நம்ம காட்டிடும். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. லாஸ்ட்டு 3 days இருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பிரேக் ஆகிடுச்சின்றது புரியுது. அப்போ ஓப்பனிங்லேயே பிரேக் ஆகும்போது அதே சேம் டைம் கால் சைடு வந்து ஷார்ட் கவரிங் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் புட் சைடு புதுசாக ரைட்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல ஒன் சைடு ரேலி வந்திருக்கு. அதே நேரத்தில் பிஸ்னஸ் அப்டேட்டும் வந்திருக்கு. இதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா ஒரு நியூஸ் வரும்போது டெக்னிக்கல் எப்படி பிரேக் அவுட் ஆகுது, ஓஏ எப்படி ரியாக்ட் ஆகுது, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு நியூஸ் இல்லாத கவுண்டர் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அது ஸ்லோவான மூமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் எடுத்துக்கிறோம். அந்த நியூஸ் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அதிலேருந்து ஓஏ எப்படி பில்டப் ஆகுது, இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்டிவ் கான்டாக்ட் எந்த சைடு பிரேக் ஆகுது, இது நீங்கள் அடிப்படையாக வச்சு அனலைஸ் பண்ணாலே போதுமானது. இதை எப்படி நம்ம பண்ணுன்றதை நம்ம மாஸ்டர் கிளாஸஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஸ்டாக்குக்கும் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்க, ஏன் ஒரு ஸ்டாக்ஸில் பிஸ்னஸ் அப்டேட் வரும்போது அது நல்ல பாசிட்டிவாக மார்க்கெட்டை எடுத்துக்கிடுச்சு, இதுவே இன்னொரு ஸ்டாக்ஸில் அந்த பிஸ்னஸ் அப்டேட் வரும்போது எந்த காரணங்களால் அது நெகட்டிவாக எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வித்தியாசத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கும்போது இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.